தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்காக ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடுகு விதை ஒரு வித்தியாசமான ஒரு விதை. இது பாலஸ்டைன் நாட்டில் மிகவும் நன்றாக விளைகிற கடுகு இந்த விதை. ஏன் தேவன் இந்த கடுகு விதையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறதை சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், கடுகு விதை ஒரு சின்ன சைஸாக தான் இருக்குது. சின்ன சைஸாக இருந்து அது பூமியில் விதைக்கப்பட்டு பெரிய மரமாகி அது கிளைகளில் வானத்தில் பறக்கும் பலவிதமான பறவைகள் அங்கு வந்து தங்கும். அதுபோல தான் தேவனுடைய ராஜ்யமும் சின்னதாக வளர்ந்து அது பூமியை நிரப்பி பெரியதாய் வளர்ந்து பூமியை நிரப்பி அவருடைய ராஜ்யம் வளர்கிறது. எப்படி இந்த கடுகு விதையை விதைத்து பெரிய மரமாகி பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குதோ, அதே போல தான் தேவனுடைய ராஜ்யமும் வளர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறது? அடைக்கலம் கொடுக்கிறது, ரட்சிப்பு கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை 2 விதத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது, அந்த கடுகு விதையானது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து தான் அந்த விதை. அந்த விதை இந்த பூமிக்கு வந்து விதைக்கப்பட்டு அது உயர்ந்து பெரிய மரமாகி இந்த உலகம் முழுவதுக்கும் பெரிய வெளிச்சமாகிய ரட்சிப்பை கொடுக்கும் மரமானது. 2வது நாம் பார்த்தோம் என்றால், இது ஆவியானவருக்கு ஒப்பிடலாம். எப்படி ஆவியானவரிடம் ஒப்பிடலாம் என்றால், பெந்தைக்கோஸ்தே நாளில் அந்த மேல் அறையில் 120 பேர் காத்திருந்தாங்க. எதுக்கு காத்திருந்தாங்க? ஆவியானவருடைய அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக்கொள்ள அங்கே காத்திருந்தாங்க. இப்போ காத்திருக்கும் போது அங்கே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வளர்ந்தாங்க. அந்த 120 பேர் வளர்ந்து மற்றவர்கள் என்ன செஞ்சது? அந்த அபிஷேகம் எல்லாமே அவர்களுக்கும் கிடைத்து ரட்சிப்பில் வளர்ந்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும்படி செஞ்சது. இந்த 120 பேர் வளர்ந்து சின்ன கூட்டம் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த அபிஷேகம் கிடைக்க அந்த கூட்டம் வளர்ந்தது. ஹல்லேலூயா. அதை ஒரு மனுஷன் தன் தோட்டத்தில் விதைத்தான். அந்த விதையை எங்கே விதைத்தான்? ஒரு தோட்டத்தில் விதைத்தான். பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் விதைக்கிறவங்க எப்படி விதைப்பாங்க? முதல்ல அந்த தோட்டத்தை பண்படுத்துவாங்க. பண்படுத்தி கற்கள்லாம் புரக்கி அதை லெவல் பண்ணி வேண்டாத களைகள்லாம் பிடுங்கி தான் என்ன பண்ணுவாங்க? செடியை நடுவாங்க. மரத்தை நடவாங்க. செடி நடந்து அப்புறம் தான் அது வளர்ந்து அதுக்கேற்ற பலனை கொடுக்கும். அது மாதிரி தான் நம்முடைய தோட்டமாகிய இருதயம் முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அதுக்கேற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய இருதயம் பண்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. முதலாவது நம்முடைய இருதயம் வந்து கர்த்தருக்குள் நல்ல நிலத்தை நல்ல நிலமாக மாறி கனி கொடுக்கிற இருதயமாக மாறணும். ஒருவேளை ஒரு மனிதனுடைய இருதயம் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல அவனுடைய இருதயம் காணப்படும் என்றால், அவன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக டீப்பாக அவன் இதயத்துக்குள்ளே போகலை. ஏன் போகலை? அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், எங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும், நாங்கள் வசனத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு எந்த பாஸ்டரோ எந்த உபதேசியாரோ எந்த விசுவாசி எங்களுக்கு போதிக்க தேவையில்லை என்று சொல்வார்கள். ஏன்? அவர்களுக்கு வளருவதற்கு வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சமயம் 10 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய அப்பாவும் அம்மாவும்
ஒரு வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே வீட்டுக்கு செல்லும்போது ஜெபிக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்கு கழுத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஜெபிக்கும் போது கொஞ்சம் அந்த கழுத்தில் அவருக்கு விடுதலை கிடைச்சி. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிச்சு, நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், நாங்கள் we are கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கிறிஸ்டியனாக தான் இருக்கிறோம், நீங்கள் போய் வேறு கிறிஸ்டியன் இல்லாதவங்களுக்கு போய் வசனத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இதில் அவர்களுடைய ஜீவியத்தில் வசனத்தில் வளர விடுதலையாக விருப்பம் இல்லாதனால தான் என்னாச்சு, அவங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லாமல் அந்த வாக்கியத்தை அவங்க இழந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த இருதயம் எனக்கு வேண்டாம், என்னோட இருதயம் இந்த வழி அருகே வேண்டாம், நான் நல்ல நிலமாக மாறி ஆண்டவர் கனி கொடுக்கணும், நான் மாறணும் அப்படின்னு சொன்னால், இந்த இருதயம் மாறணும்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுக்கும் வசனம் இருக்குது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:21-22. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை ஒடுக்கிவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, திருவசனத்தை நம்ம என்ன செய்யணும், உட்கொள்ளணும். உள்ள நம்ம இறங்கும் போது தான் என்ன செய்யணும், அதன்படி செய்கிறவர்களாக மாறும்போது தான் என்ன செய்யும், அந்த நிலம் பண்படுத்த முடியும். இப்போ வசனத்தை கேட்கிறவர்களாக நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும்போது தான் அதில் ரட்சிக்கப்பட்டு அந்த வசனத்தை கேட்டு நம்முடைய இருதயத்துக்குள் இறங்கும் போது தான் வேண்டாத கலையெல்லாம் மாறி நல்ல நிலமாக அதை மாற்ற முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோனி வே இல்லையா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை என்று பார்க்கிறோம். இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றால், ஆத்மாவில் அறிவு இருக்காது, ஆனால் அந்த இருதயம் பார்வோன் இருதயம் மாதிரி முரடாக இருக்கும், பயங்கரமான ஒரு தாழ்மை இருக்காது, ஒரு டிஸ்ஒபீடியன்ட் தான் ஒரு இருதயமாக இருக்கும். நான் என்ன செய்யணும்னா அதுதான் செய்வேன், யாரும் எனக்கு உபதேசிக்க வேண்டாம், சொல்லவும் வேண்டாம், நான் என்ன இருக்கிறது கரெக்ட், ஐம் ரைட் அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் ஒரு கல்லான ஒரு இருதயமாக இருக்கிறது. இந்த கல்லான இருதயத்தை பண்படுத்தணும்னா, ஒரு சாஃப்டான இருதயமாக மாறணும்னா, நானும் இந்த கல்லான இருதயத்தை மாற்றி நானும் கர்த்தருக்குள்ள வளரணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய இருதயம் மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்யணும், வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அந்த இருதயம் கட்டளைகளின்படி என்ன செய்யணும், நடக்கணுமா, அதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கணும், கட்டளையின்படி நடக்கணும், நியாயங்களை என்ன செய்யணும், கை கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமாய் நியாயங்களை கை கொள்ளும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது உங்களுக்குள்ள என்னாகும், ஒரு புதிய ஆவி ஊற்றப்படும். புதிய ஆவி ஊற்றப்படும் போது அவருடைய கல்லான இது என்னாகும், சாஃப்ட் ஆகி அது கனி கொடுக்கறதுக்காக கர்த்தருக்குள்ளாக வளர்றதுக்கு அது தகுதியாக முடியும். ஆமே. அடுத்ததான் பார்த்தோம்னா, முட்களில் விதைக்கப்பட்ட இருதயம் எப்படிப்பட்டதாக காண்கிறது பார்க்கலாம். அது ஒரு டிஸ்ட்ராக்டட் ஹார்ட், அதாவது அவங்க வந்து they love Jesus, they profess they believe Jesus, but actually they cannot able to resist for the love of money, love of lust. அதாவது அவங்க நடிப்பாங்க, ஆமாம் நாங்கள் வந்து இயேசுப்பாவை நேசிக்கிறோம், ரொம்ப நேசிக்கிறோம், ஆனால் அவங்களை நம்புகிறோம், ஆனால் உண்மையிலே they are following the world. உண்மையில அவங்க வந்து பண ஆசைக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லாட்டா இச்சைக்கு அடிமையாக காணப்படுவார்கள். அதனால அவங்களுக்குள்ள விதைக்கிற விதைகள் என்ன ஆகுது, அந்த தான்ஸ் வந்து முடிச்சு போடுது, அவங்க முன்னேற விடாதபடிக்கு தடை செய்யுது. இப்போ இப்படிப்பட்டதான அந்த இருதயம் மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள்
மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்ச இச்சைகளை எங்க அறையணுமா? சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறையும் போதுதான் என்ன ஆகுது? அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை அறைந்திருக்கிறேன். நம்மளும் என்னது? நம்முடைய மாம்ச இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்முடைய மாம்ச கிரியைகள் எல்லாம் சிலுவையில் நாம் அறையும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து வாழும்போது நம்முடைய இருதயத்தை என்ன படுத்துறாரு? சீர்படுத்தி நல்ல நிலமாக மாற்றி அவருக்குள்ளாக வளர வைக்கிறார். நல்ல நிலமாய் நாம் இருக்கும்போது அதில் கற்கள் பொறுக்கி அந்த வேண்டாத கலையெல்லாம் மாற்றி ஆண்டவருக்குள்ளாக வளரும் போது அவர் மரத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம்? தஞ்சம் புகுந்து அடைக்கலம் புகுந்து அவருக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய மரத்துக்குள்ளாக நம்ம இருந்து அவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை நம்ம குடிக்கிறோம் முடியும். அவர் கொடுக்கிற ஜீவ அப்பமாகிய மன்னாவை நாம் ருசிக்கும் போது தான் வளர முடியும். அவர் கொடுக்கும் அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்றால், அது குடிக்க குடிக்க he is a living வாட்டர் இஸ் a living bread இல்லையா? அது ரெண்டையும் நம்ம குடிக்கும் போது நமக்குள்ளாக இருக்கிற வேண்டாத தாகம் பசி எல்லாம் மாறி அவருக்குள்ளாக நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். வேண்டாத அசுத்தங்கள், வேண்டாத தாகமாகிய அசுத்தங்கள், பாவங்கள் இவையெல்லாவற்றையும் அவர் நீக்கி நம்ம பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற வழியிலே நம்மளை வழிநடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்படி அவருக்குள்ளாக இருந்து நாம் வளரும் போது நாம் கிளைகள் வந்து நமக்குள்ளாக இலைகள் வந்து பூ பூத்து காய் காய்த்து அவருக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நாம் வளரும் போது என்ன ஆகுது? நம் கனி மூலமாக, நம்முடைய கனிகள் மூலமாக கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு மரத்துக்குள் புகாதவர்களையும் என்ன செய்ய முடியும்? அவர்களையும் ரட்சிப்பின் ஆதாயப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியும். அந்த மரத்தில் அவங்களும் அந்த பாதுகாப்புக்குள் வர முடிகிறது. வளரும்போது தான் பெருக்கம் ஏற்படுகிறது. எப்படி அந்த மரம் வளருதோ அப்போதான் அந்த அதிகமான பறவைகள் வந்து அங்கே தங்கும் இல்லையா? அது மாதிரி தான் நாமும் வளரும்போது கர்த்தருக்குள் நாம் அதிகமாக கனிகளை கொடுக்க முடிகிறது. ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:2 வாசிக்கலாம். நீங்கள் அபத்தமில்லாததற்காக பணத்தையும். இரண்டாவது பாகம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா முழுமையான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து, கவனமாக செவி கொடுத்து அப்படின்னா அவருடைய வசனத்தை, அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். கேர்ஃபுல் அட்டென்ஷன். இன்னும் சொல்ல போனால் படிக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? நீ கான்சன்ட்ரேஷனோட படித்தாதான் ஈஸியாக அவங்க மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் தேவன் நமக்கு கற்றுத்தரும் ஒவ்வொரு காரியம் வசனங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷனோட நம்மளும் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதன்படி நம்மளால் செயல்பட முடியும். அதனால தான் நம்முடைய காதுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கூர்மை உள்ளதாக காதுகளாக இருக்கணும். சிலவங்க சொல்கிறத கேட்டுக்கேன், இவனுடைய காது பாம்பு காது, எங்கே நின்னாலும் யார் பேசினாலும் சீக்கிரம் கேட்ச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நாம் வேகமாக வசனத்தை என்ன செஞ்சிடணும்? கேட்ச் பண்ணணும்னா ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி ஒரு பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக சீனா தான் என்ன பண்ண முடியும்? அழகான ஹேண்ட் ரைட்டிங் எழுத முடியும், அழகாக ட்ராயிங் வரைய முடியும்.
இல்லை மழுவி போகணுன்னா அழகான ஹேண்ட் ரைட்டிங் வருமா? வராது. அழகான டிராயிங் வருமா? வராது. அதே மாதிரி தான் நம்முடைய காதுகள் எப்போவுமே அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஷார்ப்பாக இருக்கும்போது தான் அதை நம்மளால் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேகம் தரம் அவங்க செவி கொடுக்கல. ஏன் செவி கொடுக்க முடியலன்னா அவங்க விக்கிரகத்துக்கு அடிமையாகி அதுக்கு செவி கொடுத்தார்கள். அதனால தான் அநேகம் தரம் தேவனுடைய கோபாக்னை அவர் மேல் இருந்து அவர்கள் அநேக ஆண்டு போனார்கள். சத்ரு எப்படியாவது ரட்சிக்கப்பட்டவர்களை தான் அவன் வஞ்சிக்க வருவான். கூடுமானால் தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிப்பான் என்று வசனம் சொல்கிறது. தெரிந்து கொண்டவர்களை தான், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அவன் என்ன செய்வான்? வஞ்சிக்க வருவான். ஏன்னா அவனும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறான். அப்போ அந்த அவனுடைய ராஜ்யத்துக்கு அவனும் என்ன செய்யணும்? ஆள் சேர்க்கணும் இல்லையா? அதாவது நல்லவங்களை தான் அவனுக்கு ரொம்ப இழுத்து கொள்ள வேண்டும் என்ற அவனுடைய மோட்டோ, அவனுடைய கோல். அப்போ அவன் முதலாவது என்ன செய்வான்? நல்லதை காமித்து கெட்ட வழியில் நம்ம ஒரு ட்ராப்பில் அடைச்சி வச்சுருவோம். இப்போ இதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம வசனத்தின்படி நம்ம நடந்து அவருக்குள் கொடுக்குற ஜீவ தண்ணீரை குடித்து ஜீவ அப்பத்தை குடிக்கும்போது தான் நம்மளால் இந்த ட்ராக்கில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே இளையகுமாரனை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இளையகுமாரனுடைய தகப்பனாருக்கு நல்ல சொத்து உண்டு. ஹி வாஸ் a rich man. நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அவனுக்கு இல்லாத எந்த குறையும் இல்லை. எல்லா ஆகாரம், நல்ல ஆகாரம் இருக்குது. மாடு ஆடு எல்லாம் இருக்குது. நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல செருப்பு எல்லாமே ரிச்சாக இருந்துச்சு. இளைய மகனுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிது. அவ்வளோ ரிச், நோ லேக், ஹி லேக்ஸ் நத்திங். ஆனாலும் என்ன பண்ணுறான்? போய் தவப்புனாட்ட அடிக்கடி காசு கேட்குறான். காசு கேட்டுட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்ற ஆரம்பித்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு? துன்மார்க்கத்தில் வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸாக காணப்பட்டார்கள். அவர் இப்படியாக பழக்கம் இருந்துச்சு. நாள்தோறும் போக இந்த காசு பத்தலன்னு திருட ஆரம்பித்தான். அப்பாவுடைய இதுலேருந்து காசு திருட ஆரம்பித்தான். திருடி அப்புறம் அதில் ஒரு புது ஃப்ரெண்டு சேர்ந்தான். அவன் ரொம்ப துன்மார்க்கமான ஒரு கெட்ட பழக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு. எல்லாம் ஜாலியாக சுற்றினாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னால், நம்ம இந்தியாவை பார்த்து போர் அடிச்சிருச்சு, நம்ம சிங்கப்பூர் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்தியா போர் அடிச்சிச்சு. அப்போ இதுக்கு சிங்கப்பூர் நம்ம எல்லோரும் போனோன்னா எங்கேருந்து காசு கிடைக்கும்? அப்போ அந்த இளையகுமார்கிட்ட தான் கேட்குறாங்க. அப்பா ரிச்சாக இருக்காங்கல்ல, உங்களோடதெல்லாம் தரணும், சொத்தை பெரிய சொத்தை கேளு, நம்மெல்லாம் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆலோசனை அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் என்ன செய்கிறான்? அந்த ஆலோசனைக்கு அவன் கேட்டு போய் தகப்பனாரோட சொத்தை கேட்குறான். தகப்பனார சொன்னால், இப்போ சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது, ஆனால் உனக்கு உள்ளது உனக்கு தான் தருவேன்னு சொல்லி, இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடி அந்த சொத்தை பிரிக்க வச்சான். யார் பிரிக்க வச்சா? ஒரு நண்பர் மூலமாக பிசாசு ஏறி அந்த சொத்தை பிரிக்க வச்சான். எதுக்காக? இன்பமாக வாழ்வதற்காக அந்த சொத்து பிரிக்கப்பட்டது. இருக்கிற வீட்டிலே அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் he was not satisfied. அந்த வீட்டில் உள்ள இருக்கிற சாமான் he was not satisfied. He was not faithful to his father. He was not obedient to his father. அவருடைய அன்பை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவன் என்னாச்சு? நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக கிளம்பி தூரதேசத்துக்கு போனான். தூரதேசத்துக்கு போகும்போது நல்லா இன்பமாக இருந்துச்சு. கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துச்சு, குடிப்பழக்கம் எல்லாமே வந்துச்சு. எல்லாம் அவனால் நண்பர்கள் பார்த்தாங்க, இவன்கிட்ட பணம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எல்லாம் படுத்தாங்க. இரவு வேளையில் காலையில் எழுந்திரிச்சு பார்க்க நேரம் யாரையும் காணும், எந்த நண்பர்களையும் காணும். இருக்கிற கொஞ்சம் பணம், இருக்கிற பர்ஸில் இருந்த கொஞ்சம் பணத்தையும் அந்த நண்பர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு ஷாக் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணுறது? தூர தேசத்தில் வந்துட்டோம்.
இங்கேயும் சரியான ஆகாரம் இல்லை. இனி நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது வேலை தேடி போகணும். யார் எனக்கு வேலை தருவா? யாரும் தரமாட்டேங்கிறாங்க. கடைக்கு போனால் வேலை தரமாட்டேங்கிறாங்க, இங்கே போனால் வேலை தரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு வயலில் பன்றி மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைக்குது. ஒரு எலி இருந்துச்சான், மவுஸ். அதுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் ஒரு ஜார் ஃபுல்லாக இருந்துச்சான். அந்த எலி அங்கே போய் பார்த்துச்சு அந்த ஜாரில். ஆஹா, எனக்கு லைஃப் டைமுக்கு ஆகாரம் இந்த ஜார்லேயே இருக்குது, நான் எங்கும் போய் தேட வேண்டாம், இங்கே நான் இருந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பேன்னு சொல்லித்தான். அந்த ஜாரில் மேல் பகுதி ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கடைசியில் எல்லாம் தீர்ந்துருச்சு. ஜார் மூடியும் அடைச்சி போச்சு. இப்போ என்ன ஆச்சு? ஒரு ட்ராப்பில் அழகாக மாட்டிடுச்சு. இப்போ அதுக்கு வெளியவும் போக முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு வர ஒரு சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து அதான் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் தனியாக வெளியே வர முடியாது. Am I right? Hallelujah? இல்லையா? அது மாதிரி தான் இந்த இளையகுமாரன் ஒரு ட்ராப்பில் மாட்டான். அந்த பண்ணையோட தவிட எடுத்து சாப்பிடலாம் நான் திருப்தியாக சாப்பிடலான்னு நினச்சான். அவனால் முடியல. ஏன் அந்த தவிட்டை சாப்பிட முடியல? கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதையும் சாப்பிட முடியல. அவனும் ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கான். இந்த ஃபேஸ்புக்கில் இந்த ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருவரும் ஒருவேளை நீங்களும் கூட ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்கலாம். பாவ வாழ்க்கையில் மாட்டியிருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸில் மாட்டியிருக்கலாம், இல்லாட்டா எந்த ஒரு காரியமானாலும் வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு காரியத்துலையும் கூட, இல்லை மறைவான பாவத்தில் இச்சையில் எதுனாலும் ட்ராப்பில் மாட்டிட்டு வெளியே வர முடியாதபடிக்கு அப்படியே தவிர்த்து கொண்டிருக்கலாம். ஒரு செய்தி நான் ஃபேஸ்புக்கில் தற்சமயம் நான் பார்த்தேன். ஒரு 2 to 3 days முன்னாடி நீங்களும் கூட பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர், தமிழ்நாடு தான், ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஃபேஸ்புக்கு நல்லா அடிமையாயிட்டார். அடிமையாகி அங்கே ஒரு லேடியோட கான்டாக்ட் ஆகி, அவங்க பாஸ்டர் பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, எல்லாம் உண்டு. அந்த லேடியோட கான்டாக்ட் ஆகி 2 பேரும் என்னாச்சு, லவ் அஃபேர் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா மனைவி பார்க்குறாங்க. மனைவிக்கு ஒரே ஷாக். பாருங்கள் எப்படி ஒரு சத்ருவான ட்ராப் பண்ணுறான். ஃபேஸ்புக் மூலமாக எப்படி ட்ராப் பண்ணுறான், ஒரு டிவி மூலமாக எப்படி ட்ராப் பண்ணுறான். ட்ராப்பில் விழுந்து மாட்டியாச்சு. இனி என்ன பண்ணுறது? ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் மறைவான பாவத்தில் எந்த ட்ராப்பில் கூட நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரே ஒரு விடுதலை தான் உண்டு. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் உங்களை விடுதலை செய்யும். வேற யாராலும் விடுதலை செய்ய முடியாது. வேற யாராலும் விடுதலை செய்ய முடியாது. இந்த இளையகுமாரன் வந்து தன்னை தாழ்த்தினான். என்னோட அப்பா வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருந்துச்சு, நல்ல துணி இருந்துச்சு, நல்ல செருப்பு இருந்துச்சு, அவருடைய சர்வெண்ட்டுக்கு கூட நல்ல ஆகாரம் கிடச்சிது. இப்போ நினைக்கிறான், அவனை புத்தி தெரிஞ்சு இப்போ நினைக்கிறான். நினச்ச உடனே நான் எப்பா வீட்டுக்கு போவேன், நான் தாழ்த்தி அவர்கிட்ட சொல்லுவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன். இனிமே உங்களுடைய மகன் என்னே சொல்லாதீங்க, நான் ஒரு செர்வெண்டாகவே உமக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி தன்னை பாவத்தை அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி அப்பாவிடம் போனார். அங்கே என்னாச்சு, மறுபடியும் அப்பா ஏற்று கொண்டு அவனுக்கு மோதிரம், அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, இழந்து போனதெல்லாம் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும்படி கிருபை செய்தார். இல்லையா? ஆமென். அப்படி கிருபை செய்தார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு வாஞ்சி இருக்கணும். அந்த ட்ராப்பில் இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை இயேசுவின் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதை நீங்கள் தாழ்மையோடு அறிக்கை செய்து, ஏசுப்பா
நான் வந்து இந்த ட்ராப்பில் மாட்டிட்டேன், இனிமேல் எனக்கு இந்த ட்ராப் வேண்டாம், என்னைய விடுதலை செய்யுங்க, உமக்காக நான் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது தான் என்ன செய்கிறாரு, அவர் அந்த இரத்தத்தால் நம்ம கழுவி அதிலிருந்து விடுதலை செய்து மறுபடியும் அவருடைய மரத்தில் அவர் சேர்த்து கொண்டு வளரும்படி செய்கிறார். ஒருவேளை இல்லை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், பரிசுத்தப்படுத்திட்டே இருங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையான அறிக்கை கிடையாது. நீங்கள் எந்த பாவத்தில் ட்ராப் ஆனீங்களோ, எந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சோ அந்த பாவத்தை ஏசப்பா கிட்ட நீங்கள் மன்னிப்பு தாழ்மையோடு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும்போது தான் என்ன செய்ய முடியும், அந்த மன்னிப்பு பெற்று அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மரத்தில் மீண்டுமாக சேர்த்து கொண்டு அவருக்குள் வளர முடியும்படி அவர் கிருபை செய்கிறார். ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நலமானதை சாப்பிடுங்கள். அந்த வசனத்தில் தான் ஏசாயா 52 அந்த வசனம் நம்ம வாசித்தோம். அதில் தான் நலமானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் டாக்டர்ஸ் இல்லை உலகமே சொல்லுது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு என்ன ஆகும், உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது உங்களுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி உடம்புல உள்ள இதை டேமேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சாத்தானும் ஒரு ஜங்க் ஃபுட் வச்சுருக்கான். நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரும்போது அவனும் நமக்கு என்ன செய்வான், ஒரு ஜங்க் ஃபுட் வச்சுருக்கான். அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ முதல் சங்கீதத்திலே என்ன, அந்த சங்கீதத்திலே அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கான். இப்போ துன்மார்க்கர் வழியில் நடவாமல், நில்லாமல், உட்காராமல், 3 காரியங்கள் இருக்கு. 3 தீமையான வழி. இந்த தீமையான வழி பாவ வழி, இச்சையான வழியாகும். இந்த வழியில் படிப்படியாக என்ன செய்வான், இந்த தீமையில் சிக்க வைக்கணும்னா படிப்படியாக இந்த தீமையில் வளர செய்து அதில் வளர்ந்து கடைசியில் என்ன செய்வான், நம்மளை எங்கே கொண்டு விடுவான், வீழ்ச்சி அடைய தான் செய்வான், தவிர நல்ல வழியில் அது போகாது. இப்போ துன்மார்க்கர் வழியில் என்ன செய்யணும், ஆலோசனை என்ன செய்யணும், நம்ம கேட்கக்கூடாது. துன்மார்க்கருடைய சேர்ந்து இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யும், அந்த ஆலோசனை நம்ம கேட்க தான் வரும். பாவிகளோட வழியில் நம்ம நிற்கும் போது பாவிகளோட வழியை தான் நம்ம கேட்ச் பண்ணுவோம். அது ஒரு 90% நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு 90% என்ன செய்வாங்க, கேட்ச் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் உலகம் போகுது. இப்போ அது மாதிரி தான் உட்காரும் இடத்தில் பரியாசம், வேண்டாத பேச்சுகள் பேசி அதில் நேரம் போக்குறது, அவங்கள பற்றி பரியாசம் பேசுகிறது, இதில் இந்த கூட்டத்தில் சேர்ந்தோம்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடும். அதனால தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்கிறான், அதில் நிற்காத, அதில் உட்காராத அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் நீதிமொழிகள் 4 இப்படியாக சொல்லியிருக்கிறது, கர்த்தாவே முதல் பிரமாணங்களை துன்மார்க்க பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை விட்டு விலகி கடந்து போ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீது கூட சங்கீதம் 119 சொல்கிறான், கர்த்தாவே உமது பிரமாணங்களை போதி முடிவு பரியந்த அதை காத்துக்கொள்வேன். பிரமாணங்களை போதிங்க, அதை முடிவு பரிந்த நான் காத்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து கூட மத்தியில் இருந்த சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா. அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும்னா அவர் கொடுக்குற நல்ல ஆகாரத்தை, நலமானதை நாம் புசிக்க வேண்டும். அப்போதான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் விழாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டாம். அந்த ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு, இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாரு. யூதேயாவில் வந்து ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாரு. அந்த தீர்க்கதரிசிகிட்ட என்ன சொல்லணுமோ போய் அந்த
யெரொபெயாம் ராஜாக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ தீர்க்கதரிசனம் அங்கே உரைச்சி சொல்லிவிட்டு நீ அவங்க புசிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, தீர்க்கதரிசனம் மட்டும் சொல்லிவிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தீர்க்கதரிசி போய் அந்த தீர்க்கதரிசனத்தை யெரொபெயாம்கிட்ட சொல்லிட்டு வராரு. திரும்ப வர வழியில் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் இடையில இந்த தீர்க்கதரிசியை சந்திக்கிறாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, வாங்க எங்கள்கிட்ட சாப்பிட்டு புசித்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் புசிக்க மாட்டேன், ஆண்டவர் எங்களுக்கு புசிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், ஒரு பொய் வார்த்தை தீர்க்கதரிசனம் சொல்கிறார். இல்லை இப்போ தான் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நீங்கள் என்கிட்ட உட்காந்து புசிக்கலாம் குடிக்கலான்னு சொல்லி கர்த்தர் பேசினார், கர்த்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்போ இந்த தீர்க்கதரிசி யாருடைய வார்த்தையை கேட்குறான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டானா, இல்லை வேற தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்குறானா? யாருடைய வார்த்தை கேட்டான்? இந்த பொய்யான கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்படியாதபடிக்கு பொய்யான தீர்க்கதரிசியை நம்பி போய் புசிச்சு குடிச்சு கடைசியில் என்னாச்சு, ஒரு சிங்கம் கொண்டு போச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் கொண்டு போட்டுக்கிறாரு. சோதனைக்காரனால் சோதிக்கப்படுறது. அங்கே அவர் சோதிக்கப்படுகிறாரு. சாத்தான் சொல்கிறான், இந்த கற்களை நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறார். ஏசப்பாக்கு தெரியும் நல்லா, இந்த கற்களை எனக்கு அப்பமாக மாற்றி சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் யாரோட பேச்சை கேட்டார்? பிதாவுடைய பேச்சை மட்டும்தான் கேட்டார். என்ன சொல்கிறாரு? மத்திய 4:4 என்ன சொல்கிறது? மனுஷன் அப்பத்தினாலும் மேலே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பிதாவுடைய வார்த்தை கீழ்படிச்சார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிய முடியல. இப்படி தான் அவன் ஜங்க் ஃபுட் கொண்டு அவன் திசை திருப்புகிற இவனாக இருக்கிறான். எப்பொழுதையுமே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், உட்கொள்ளணும். எப்படி உட்கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வசனங்கள், பைபிள் வசனங்களை நம்ம எப்படி உட்கொள்கிறோம்? The Lord is my shepherd, I shall not want அப்படின்னு படிக்கிறோம். The Lord is my shepherd, I shall not, அவ்வளோதானா? கர்த்தரே மேய்ப்பராக இருக்கிறார். எப்படி நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு? எதுக்கெல்லாம் நம்ம மேய்ப்பராக இருக்கிறாரு எப்படி நம்ம தியானிச்சு படிக்கணும். அதே மாதிரி தான் அது எப்படின்னா, வசனத்தை விசுவாசத்தோடு நாம் உட்கொள்ள வேண்டும். வசனத்தை எப்படி விசுவாசத்தோடு உட்கொள்ளும் போது தான் அது நன்றாக டைஜஸ்ட் ஆகி நம்முடைய ஆத்மாக்கு மிகுந்த கொடுமையான பதார்த்தமாகி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்போ வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு நாம் உட்கொள்ளும் போது தான் நமக்கு நல்ல டைஜஷன் ஆகி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 15. நான் இஸ்ரவேலுக்கு மணியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல் வளர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனில் புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனின் போல் வேரூன்றி நிற்பான் என்று பார்க்கிறோம். லீபனோனின் போல வேரூன்றி நிற்பான் என்று பார்க்கிறோம். லீபனோன் வேரூன்றி போல வளர செய்கிறான் என்று அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கேதுரு மரம் போல ஆண்குரிய ஜீவித்தில் நம்ம ஸ்ட்ராங்காக வெரலாக நம்ம என்ன செய்கிறாரு, நம்மளை வளர்க்குறாரு. ஸ்ட்ராங், யாரும் அசைக்க முடியவில்லை பாடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் அந்த கேதுரு மரம் அசைக்க முடியாத ஒரு மரம். அந்த மரத்தில் மாறி நம்மளை ஸ்ட்ராங்காக அவருடைய ஆகாரத்தை சாப்பிடும்போது அப்படியே புஷ்டியாக அப்படி நம்மளை மாற்றுகிறார். அவன் லிலி புஷ்பத்தை போல மலர்வான். லிலி புஷ்பம் பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை படத்துலையாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? லிலி புஷ்பம் லிலி ஆஃப் த வேலி ரொம்ப அழகாக இருக்கும். நான் கூட அதை செஞ்சுருக்கேன். ரொம்ப அழகான ஃப்ளவர். ஒரு சின்ன
பஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அழகாக ஒயிட் கலர், பியூர் ஒயிட் கலரில் அந்த லிலி ஆஃப் த வேலி இருக்கும். அதே மாதிரி தான், அதே போல் மலருவான் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த வாழ்க்கையில் அவர் மலர வைப்பார். பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியாக இருப்பேன், பனி போல இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அது ஆவியானவர் பனி வந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆவியானவர் அபிஷேகம் வந்து நமக்குள் நிரப்பும் போது நிரப்ப நிரப்ப அவருடைய வல்லமை நமக்குள் இறங்குகிறது. வல்லமையோட நம்ம நிரம்பி இருக்கும்போது சத்ரு கொண்டு வருகிற எல்லாம் அந்த ஜங்க் ஃபுட்டு வேண்டாத ட்ராப்லேருந்து வந்தாலும் கூட நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் உணர்த்தி நம்ம அதுலேருந்து விடுதலை தொடாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக பாதுகாப்பு நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறார். ப்ராவர்ப்ஸ் 27:8, நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அறைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அறைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒரு பறவை தன் கூட்டை விட்டு விலகி போகும்போது என்ன ஆகும்? அதுக்கு எதிரான பறவைகள் வந்து ஒன்று காயப்படுத்தும், இல்லாட்டா அது காயப்படுத்தி கொன்று மறித்து போகும் இல்லையா? அதே மாதிரி தான் நாமும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது, ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகும்போது என்ன ஆகுறது? ஆபத்து தான் நமக்கு ஏற்படுகிறது. அவருக்குள்ளாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறாரு. சில விசுவாசிகள் நாம் பார்ப்போம் என்றால் சபை மாறி மாறி போவோம். சபையில் அங்கமாக இருப்பாங்க, ஆனால் அந்த சபையை விட்டு மாறி மாறி போவாங்க. எப்படி ஒரு குரங்கு ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்தை தாவி போகிறது இல்லையா, அது மாதிரி அவங்களும் மாறி போவாங்க. இல்லை வேலை ஸ்தலத்தில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்களா, இந்த வேலை நல்லதாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் வேலையை விட்டு மாறி மாறி போவாங்க. இல்லை பிஸ்னஸ் விஷயத்தில் பிஸ்னஸ் விட்டு மாறி போவாங்க. சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்டர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. அந்த பாஸ்டர் என் தலையில் கை வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் தாவி கொண்டே இருப்பார்கள். இப்போ இப்படி தாவி கொண்டே இருக்கும்போது ஒரு ஸ்தலத்தில் அவங்க நினச்சி நிற்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு பிளான் நம்ம பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணிவிட்டு இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வேறு இடத்துல பிளான் பண்ணுறோம், இதுவும் சரியில்லை எடுத்து வேறு இடம் இப்படி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கு ரூட்டு வருமா? ரூட்டு வராது. அது ஒரு செட்டில் ஆகணும் இல்லையா? செட்டிலே ஆகாது, அது வளராது, சரியான கனி கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்படிப்பட்டவர்களுக்கு கனி கொடுக்க சரியான கனி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒரு சரியான கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கை இல்லாததுனால தான் அவங்க ஒரு சபைக்கு இன்னொன்று அப்படி ஒரு வேலையில் இன்னொன்று தாவி தாவி போய்கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு ஒரு நினைச்சி நிற்க முடியல. எந்த சூழ்நிலையும் அவங்களால நினைச்சி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இப்போ கர்த்தருக்குள்ள நம்ம பிளான் பண்ணிட்டோமா, அவர் எங்கே நம்ம பிளான் பண்ணுறோமா பண்ணுறாரா அதுக்குள்ளே நம்ம நினச்சி நிற்கணும். ஒருவேளை இந்த சபையில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதிலே நினச்சி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை இந்த சபையில் பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஏன் பிளான் பண்ணும்போது துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், கசப்பு வரலாம், எல்லாமே வரலாம், நெருக்கம் வரலாம், அப்படி ஒரு நெருக்கம் எல்லாமே வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த மேலே இருக்குது. ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது, ஒருபோதும் விலகாது. ஆனால் அந்த பாதுகாப்பை விட்டு நீங்கள் விலக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக சத்ரு என்ன செய்வான்? அந்த பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பை விட்டு நீங்கள் விலக்கி தான் போவீங்க. அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இருதயம் என்ன செய்யணும்? நம்ம இருதயம் தான் மாற்றம் அடையணும். இப்போ அந்த அவருக்குள்ள நாம் நினைத்திருக்கும் போது நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது. நகோமியை நாம் பார்த்தோம் என்றால் அப்பத்தின் வீடு அங்கே என்னாச்சு? பெத்லெஹேம்ல பஞ்சம் வந்துருச்சு. நிறைய பேர் இருக்காங்க பெத்லெஹேம், அவங்கெல்லாம் மோவா போடல. அந்த நகோமி மட்டும் குடும்பம் மட்டும் எங்கே போச்சு? மோவா போச்சு. மோவா போனதுனால என்னாச்சு? 3 பேரை இழந்தாங்க. ஹஸ்பண்ட் இழந்தாங்க, 2 பிள்ளைகளை இழந்தாங்க. அப்போ திரும்பி வரும்போது ஒரு மாறாதான் அவங்களுக்கு கிடைச்சி தவிர அந்த மதுரமான வாழ்க்கை கிடைக்கிறது. இப்போ மாறாவோட திரும்பி வராங்க. திரும்பி மறுபடியும் அப்பத்துக்கு வீட்டுக்கு வந்த பிறகு தான் என்னாச்சு? அவங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க இல்லையா? அதனால நம்ம எப்பவும் கர்த்தருடைய அப்பத்தின் வீட்டை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது?
விலகி போகக்கூடாது. அதிலே நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். எந்த துன்பனாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதில் நம்ம இருக்கும்போது தான் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதையளவு விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறேன். நம்ம பாட்டெல்லாம் பாடுகிறோம், 100க்கு 100 உண்மையே நம்புகிறோம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? 100க்கு 100 உண்மையே விசுவாசிக்கிறோம் இல்லையா? கடுகு விதையை பார்த்தீங்கன்னா அதில் எந்த கிராக் இருக்காது, எந்த ஓட்டை இருக்காது. அது சின்ன விதையாக இருந்தாலும் அது ஹோலாக இருக்கும், நல்ல அழகான ரவுண்டாக, எந்த பழுது இல்லாமல் அப்படி இருக்கும். நம்முடைய விசுவாசம் அசைக்க முடியாதபடிக்கு பழுதில்லாத விசுவாசம் நமக்கு இருக்கணும்னா அவர்களாக வளரும் போது தான், எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கூட அவர்களை வளரும் போது அந்த விசுவாசம் என்ன செய்யும்? கடுவிதை போல குணமாக அடைய முடியும். அந்த அப்போ தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? 100க்கு 100 விசுவாசிக்கிறேன், 100க்கு 100 நம்பி இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்வார். ஆமென். வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வளர வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியம். கிருபையில் என்ன செய்யணும்? அவருடைய அறிவிலையும் அவருடைய கிருபையிலும் நாம் வளரும்போது அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். அவருடைய கிருபை தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? வளர வைக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மளை என்ன செய்து நிலை நிற்க வைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கிருபையை நாம் விட்டு விலகாதபடிக்கு அவருக்கு நிலைத்திருக்கும் போது தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளையும் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறாரு. தகுதிப்படுத்தி இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக தகப்பனே